கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. யோபு 9:10 சொல்லப்பட்டிருக்கிறது, ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் அவர் செய்கிறார். எனக்கு அன்பான தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்க வேண்டும், உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஒரு காரியம் அது உங்கள் கரங்களிலே கிடைக்க வேண்டும் என்று சொன்னால் என் ஆண்டவரிடத்தில் மட்டும்தான் அது கிடைக்கும். அப்போது ஆண்டவரிடத்திலிருந்து கிடைக்கிற அந்த ஆசீர்வாதத்தை நீங்கள் எப்படி பெறணும்னா, நம்பிக்கையோட நீங்கள் தேவ சமூகத்துக்குள்ளே காத்திருந்தால் தான் அந்த ஆசீர்வாதத்தை பெற முடியும். சில பேர் நினைக்கிறாங்க, வேறு எங்கன்னா போனால் நம்மளுக்கு பிளெஸிங் கிடைச்சிடுமா, வேறு இடத்துக்கு போனால் அந்த ஆசீர்வாதம் கிடைச்சிடுமான்னா இல்லை. நீங்கள் எதிர்பார்க்குற எல்லா ஆசீர்வாதங்களுமே தேவனுடைய கரத்தில் இருந்தால் அது உங்களுக்கு கிடைக்குது. நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கணுங்க. இந்த உலகத்தில் நிறைய பேர் தோல்வி அடைஞ்சிருக்கலாம். நான் தோல்வி அடைஞ்சதை பார்த்து சொல்கிறேன், உங்களுடைய தோல்வி என்பது நிரந்தரம் அல்ல. நீங்கள் ஜெபத்திலே தேவ சமூகத்துக்குள்ளே தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய தோல்விகள் நிச்சயமாய் வெற்றி படிகளாய் மாறும். கர்த்தர் கண்டிப்பாக ஆசீர்வாதத்தை உங்கள் கையில் கண்டிப்பாக கொடுப்பார். பைபிள் சொல்கிறது, நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை உயர்த்த செய்வேன். நிச்சயமாக ஆண்டு உன்னை உயர்த்துவார், நிச்சயமாக ஆண்டு உன்னை ஆஸ்வதிப்பார், இரட்டிப்பான நன்மைகளை கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் கொடுப்பார். நம்பிக்கையோடு காத்திருங்க. கூடிய சீக்கிரத்தில் யாரெல்லாம் அந்த விசுவாசோடு நம்பிக்கையோடு காத்திருக்கிறீங்களோ, கர்த்தர் அந்த ஆசீர்வாதங்களை உங்கள் கரங்களிலே கொடுக்கின்ற பொழுது உங்களுடைய கண்களிலே ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிக்கும். ஒரு ஆசீர்வாதத்துடைய ஊற்று உங்கள் உள்ளத்துக்குள்ளே வர ஆரம்பிக்கும். அந்த நன்மையை காண்கின்ற பொழுது ஒரு மன திருப்தி உங்களுக்குள்ளே உண்டாகும். நம்பிக்கையோடு காத்திருங்க. கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாய் ஆண்டவர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.